சிவாய நமஹா. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. எப்போ குரு மாறுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி, அதாவது 2026 இந்த குரு பயிற்சி நடக்குதுங்க. குரு பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றான் அப்படின்னா அதுக்கு 9ல் குரு முக்கியம் அப்படிங்கிறத பெரியவங்களுடைய ஒரு கோட்பாடு. அதில் இப்போ குரு பகவான் இப்போ 9ல் அரிபூர்ணமாக வந்து உட்கார்றாரு. விருச்சிக ராசிக்கு கூடுதலான ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த கூடியதான அர்த்தாஷ்டம சனியும் விலகிட்டார். அதனால் அர்த்தாஷ்டம சனியும் விலகிட்டார், அவரும் 5ல் போயிட்டார். இப்போ குரு பயிற்சியும் அற்புதமான இடத்துல வந்து உட்கார்றாரு. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமான நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு பயிற்சினால நன்மை பெறக்கூடிய பல ராசிகளில் மிக 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 முக்கியமானது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப அமக்கலமாக இருக்குது. இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே சாமி, என்னென்ன நன்மைங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சொல்கிறேன். முதல் விஷயம், குரு பகவான் 9ஆம் இடத்தில் வர்றதுனால உங்களுடைய சக ஊழியர்கள், நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியதான சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னா ப்ளசண்ட்டாக வேலை செய்வீங்க. வேலையில் ரொம்ப சந்தோஷமாக, திருப்தியாக, ஆத்மார்த்தமாக, பரிபூர்ணமாக வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஏற்படும். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை. குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைங்கிறது நன்மையை தான் செய்யும், நன்மையை அதிகமாகவே செய்யும். அதனால தான் பெரியவங்க குரு பார்த்தால் கோட்டி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய ராசி, உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். இப்போ உங்களை பார்க்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பல நன்மைகள், தன்னம்பிக்கை உயரும். ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கைங்கிறது. அதனால தான் நான் அந்த பெரிய தன்னம்பிக்கை இதனோட தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தியடிகள். அதனால் அந்த தன்னம்பிக்கை முன்பை விட பன்மடங்காக உயர போதுங்க உங்களுக்கு. அப்புறம் உங்களுடைய 3ஆம் பாவத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக 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 முக்கியமானதுங்க. அதனால் அந்த இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால திருமணமானவர்களுக்கு திருமணம் கைகூடும், புதிய மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் பாவத்தை பார்க்குறார். குழந்தைகளால் ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், நல்ல பெரிய விஷயத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு நல்ல பெருமைகளை தேடி தருவாங்க. போன்ற நன்னற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியதான அற்புதமான விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போது. மிக மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வாருங்க, நல்ல பலன் அதிகமாகவே கிடைக்கும். சிவாய நமகா. தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு அன்பான வணக்கம். வரக்கூடியதான குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. நல்லா தெளிவாக கேளுங்க தனுசு ராசிக்காரங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப முக்கியம். இப்போ குரு எப்போ மாறுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடியதான மே மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வரக்கூடிய பராபக வருஷம் வைகாசி மாதம் இந்த குரு மாறுறாரு. இந்த குரு மாற்றம்ங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். முதலே சொல்லிடுறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, சனி பகவானும் அர்த்தாஷ்டமத்தில் போயிட்டார் இல்லைங்களா. அர்த்தாஷ்டமங்கிறது கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியதான ஒரு காலம். பொதுவாகவே சனி பகவானாகட்டும் குரு பகவானாகட்டும் இரண்டுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடியதான ஒரு கிரகம்தான். ஏன்னா குரு பகவான் ராசிநாதன், ஒரு ஆட்சி கிரகம் இல்லையா, ஆளுங்கிரகம் இல்லையா. அவரே ஆளுங்கிரகம் எப்படி கெடுபலனை தருவார், நல்ல பலனை தான் அதிகமாக கொடுத்தாகணும். இருந்தாலும் கூட அவருடைய நல்ல பலன்
உங்களுக்கு சரிவர கிடைக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் மறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் முக்கியம். அவர் நல்லதை கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? நமக்கு வரக்கூடிய நன்மை தடைப்பட்டாலே அது கெடுதல் தானே. அடுத்ததாக சனி பகவானும் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் செல்கிறார். இதில் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே போவது நல்லது. குடும்பத்திலே நன்மைகள் அதிகமாக நடக்கும். குடும்பமாக புதிய கார் அல்லது வீடு, புதியதாக ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி குரு பயிற்சி பலன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சனி பயிற்சியை சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா ஒரு பலன்னா குரு இப்போ கொடுக்குறாரு, தடுக்கிறாரு. அதை யார் சனி கொடுப்பாரா தடுப்பாரா எல்லாமே சேர்த்து தான் பலன் சொல்ல முடியும். இதில் இருந்துட்டா இந்த பலன் தான் சொல்ல முடியாது. ஏன்னா கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஒவ்வொரு முறையும் மாறும். இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி 12 வருஷமும் இதே இடத்துக்கு வருவார். ஆனால் இதே பலன் தான் அப்பயும் கிடைக்குமானா அப்படி கிடையாது. இப்போ கிடைக்க வேண்டிய பலன் அப்போ உள்ள கோச்சாரத்தை வச்சு அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. அடுத்ததாக குரு பகவான் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அவங்க உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட ரொம்ப யதார்த்தமாக அதை கையாளுங்க. ரொம்ப முதிர்ச்சியுடனும் நீங்கள் கையாள வேணும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக குரு பகவான் எங்கே இருக்கட்டும், அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும். அதை பல தடவை சொல்லியிருக்கேன். அது தனுசு ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அது நேர் பார்வை. அப்போது அந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பொருளாதார உயர்வு உண்டு. சம்பள உயர்வு, பொருளாதார உயர்வு, உங்களுக்கு கொண்டு இருக்கக்கூடியதான வரவு உயரும். அதனால் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லை. பொருளாதாரம் உயருங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததாக இன்னொரு பார்வை அவருக்கு இருக்குது. அது விசேஷ பார்வை. 2 இடத்த பார்ப்பார். அது உங்களுடைய 12ஆம் பாவத்தை, தனுசு ராசியினுடைய 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். தனுசு ராசியினுடைய 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். அவருடைய சொந்த வீடு தான். அந்த சொந்த வீட்டையும் அவருடைய சொந்த இடமாக இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். தனுசு ராசியினுடைய 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி புதிய இடம், வீடு, வாகனம், வசதி, வாய்ப்பு, சுகங்கள் இதெல்லாம் நல்லா அனுபவிக்கலாம் நீங்கள். இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறதையும் கேளுங்க. அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையும் சனி பகவான் குறைப்பார். அதனால் பல நன்மைகள் ஏற்பட போது 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களும் குடும்பத்திலே ஏற்படும். குடும்பத்தில் நல்லது உண்டு. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க. எள்ளு தீபம் ஏற்றி வைங்க. நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக.